நிச்சயமா பவித்ரா, அதிபர் டிரம்ப் பதவியேற்றது முதல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது அதிரடி உத்தரவுகளை போட்டுக் கொண்டிருக்கிறார். இது பல்வேறு வகைகளிலே உலகம் முழுவதுமே அமெரிக்கா முழுவதும் இதுவரை ஏற்படுத்தி வந்த அந்த தாக்கங்கள் தற்போது உலக அளவிலும் ஏற்பட ஆரம்பித்திருக்கிறது. இன்று ஒரு புது உத்தரவை போட்டிருக்கிறார். அந்த உத்தரவு என்னவென்றால், வெளிநாடுகளுக்கு அமெரிக்கா சார்பிலே வழங்கப்பட்டு வந்த அனைத்து நிதி உதவிகளும் உடனடியாக நிறுத்தப்படுகிறது என அறிவித்திருக்கிறார். இதனால் பல லட்சம் கோடிகள் அமெரிக்கா வழங்கி வந்த நிதியானது உடனடியாக நிறுத்தப்படுகிறது. இது முதற்கட்டமாக 90 நாட்களுக்கு இருக்கும். பிறகு ஆய்வு செய்து யார் யாருக்கு கொடுக்கலாம் என கோடிட்டு காட்டி அதன் பின் அதற்கு சில நாடுகளுக்கு மட்டும் உதவி அளிக்கப்படும், மற்ற நாடுகளுக்கு எல்லாம் உதவி நிறுத்தப்படும் என்றால் அமெரிக்கா ஃபர்ஸ்ட், அமெரிக்காவிற்கே முதலில் என்ற வகையிலே கோஷத்தை எழுப்பி அதன் மூலமாக பெருவாரியான வாக்குகளை கவர்ந்து அதிபராகி இருக்கிறார் ட்ரம்ப். எனவே அந்த கோஷத்தின் அடிப்படையில் அமெரிக்காவுக்கு தான் முதலில் செலவிடப் போகிறோம், வெளிநாடுகளுக்கும் உலக அமைப்புகள் என்ற பெயரில் பல்வேறு அமைப்புகளுக்கு இதுவரை அமெரிக்கா வழங்கி வந்த நிதிகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த உத்தரவு தற்போது செயலாக்கத்திற்கு வந்திருக்கிறது. இதனால் கடுமையாக பாதிக்கப்படுவது 30க்கும் மேற்பட்ட நாடுகள் கடுமையாக பாதிக்கப்படும். குறிப்பாக உக்ரைன் நாடு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. என்றால் உக்ரைனுடைய ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் தற்போது போரிட்டு வருகிறது. அந்த போருக்கு கிட்டத்தட்ட 70% நிதி உதவி, ராணுவ உதவி அனைத்துமே அமெரிக்காவிலிருந்து தான் சென்று கொண்டிருக்கிறது. அமெரிக்காவின் உத்தரவினால் தான் மற்ற நாடுகளும் அவர்களுக்கு உதவி செய்து வருகிறார்கள். தற்போது இந்த உதவி முற்றிலுமாக உடனடியாக நிறுத்தப்படுகிறது என்பது உக்ரைன் போரிலே மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். உக்ரைனுக்கு பெரிய இழப்பாக இது அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதே போல் இஸ்ரேல் எகிப்துக்கு மட்டும் சிறப்பு சலுகையாக நிதி உதவி தொடர்ந்து வழங்கப்படும். என்றால் ஏற்கனவே 1980 நடந்த ஒப்பந்தத்தின் காரணமாக தங்களுடைய உதவி அந்த இரு நாடுகளுக்கு மட்டும் தொடரும் என அறிவித்திருக்கிறார் ட்ரம்ப். ஆனால் மற்ற நாடுகள், நீங்கள் அந்த நாடுகளின் பட்டியலை பார்த்தீர்கள் என்றால் உக்ரைன், ஜார்ஜியா, எஸ்டோனியா, லத்வியா, லித்துவேனியா, தைவான், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, வியட்நாம், கொலம்பியா, பனாமா, ஈக்வடார், ஜோர்டான், லெபனான் என பெரிய பட்டியல் நீண்டு கொண்டே போடுகிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், உலகின் நாமையாக தன்னை காண்பித்துக் கொள்ளவும் தனது ஆளுமையை எல்லா பிராந்தியங்களிலும் நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக அமெரிக்கா இது போன்று தானாகவே வழியே சென்று பல்வேறு உலக நாடுகளுக்கு இந்த உதவிகளை வழங்கி வந்தது. ஆனால் தற்பொழுது இந்த உதவிகளை நிறுத்துவதன் மூலமாக அந்த நாடுகளின் நட்பினை இழப்பது மட்டுமல்லாமல் அந்த நாடுகள் வேறு வல்லரசுகளுடன் தங்களுடைய நட்பை புதுப்பித்துக் கொள்ளவோ அல்லது புதிதாக நட்பை ஆரம்பித்துக் கொள்ளவோ வாய்ப்பு ஏற்படும். இது வல்லரசான அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு விளைவினை ஏற்படுத்தும், பின் விளைவை அமெரிக்காவுக்கே ஏற்படுத்தும் என சர்வதேச அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இதற்கு அமெரிக்காவிலேயே ட்ரம்புக்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் தற்போது எழ ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் ட்ரம்ப் வழக்கம் போல் தன்னுடைய முடிவிலே உறுதியாக இருக்கிறார். என்றால் இது 90 நாட்களுக்கு இந்த முதற்கட்டமாக இந்த நிறுத்தம் ஸ்டாப் ஒர்க் ஆர்டர் என்ற பெயரிலே தற்போது இந்த உதவிகள் உடனடியாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 90 நாட்கள் கழித்த பிறகு மறு ஆய்வு செய்து அதன் பின் ஒரு சில நாடுகள் மட்டும் இந்த நிதி உதவி பட்டியலில் சேர்க்கப்படும். ஆனால் பெரும்பாலான நாடுகள் மட்டுமல்ல, பல்வேறு உலக அமைப்புகள் ஏற்கனவே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ற அழைக்கும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வெளியேறிவிட்டது அமெரிக்கா. அதே போன்று ஐநா சபைக்கு அமெரிக்கா கொடுத்து வருகின்ற நிதி உதவியும் கடுமையாக பெருமளவு குறைப்பது என்ற திட்டமும் தற்போது இருக்கிறதாம். இது போன்ற பல்வேறு உலக அமைப்புகளுக்கு அமெரிக்கா வழங்கி வருகிற நிதியினும் பெருமளவு குறைக்கப் போகிறார்கள். இதன் பாதிப்பு அடுத்தடுத்த நாட்களில் வெளியே தெரிய வரும். ஆனால் தற்போது வெளிநாடுகளுக்கு அமெரிக்காவின் நிதி உதவி என்றால் அமெரிக்கா நிதி உதவி என்பது ராணுவத்தில் மட்டுமல்ல, கல்வி, மருத்துவம், உள்கட்டமைப்பு, தொழில் போன்ற பல்வேறு விதமான உள்கட்டமைப்பு மேம்பாடு போன்ற பல்வேறு வகைகளிலே இந்த உதவி வழங்கப்பட்டு வந்தது. இந்த உதவி நிறுத்தம் என்பது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக தைவானுக்கு உதவி நிறுத்தம் என்பது, உதாரணத்திற்கு தைவானில் நிதி உதவி நிறுத்தம் என்றால், அமெரிக்காவின் உதவி நிறுத்தம் என்றால் சீனாவின் கை அங்கு ஓங்க ஆரம்பித்துவிடும். இது சர்வதேச அளவிலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதெல்லாம் சர்வதேச நிபுணர்கள் தற்போது கணிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் ட்ரம்ப் முடிவு எடுத்து விட்டார். அவர் எடுத்த முடிவை அவரே கேட்பாரா என்று தெரியாது என்ற அளவில் தான் தற்போது அமெரிக்காவிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ட்ரம்பின் இன்றைய அதிரடி வெளிநாடுகளுக்கான நிதி உதவி நிறுத்தம் இது அமெரிக்காவில் ஒரு குழப்பமான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் பவித்ரா.